செய்திகள். ட்ரெஸ் மாற்றி வராங்க. பணம் பார்க்க நீங்கள் ஏதாங்க விட்றேன் எப்படி வராங்கன்னா உட்காருவார். கொஞ்சம் பொறுமை நிஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்து அப்படிங்களா நானே போத்தேனா தேசிய மயோத்ருட்டை புரோதகை திருப்திய பங்காளியுடைய உறவுமுறை யார் ரெண்டுமா அவர்களெல்லாம் போய் திருப்தியாக திருப்திமாக அந்த மயோத்ருட்டைங்களை கற்பனை செய்தாலும் கூட என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன் இங்கே கிடைத்ததுன்னு சொல்லுங்க. காசி காசின்னு சொல்லுங்க. கையா 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 சொல்லுங்க. காசி காசின்னு சொல்லுங்க. கையா 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 சொல்லுங்க. சரி முதல வேண்டாம். இந்த தர்மபில் முதல்ல பிரித்து போடுங்க. அதிலே போட்டுருங்க. அதிலே போட்டு தர்மபில் முதலத்தை முடிந்தாவது பிரித்து போடுங்க. வேட்டி தலைப்பட்ட தண்ணியில் பிடிச்சிக்கோங்க. நினைக்கலாம். என் பேர் டாக்டர் எஸ் சண்முகநாதன். நான் சிங்கப்பூரில் வசிக்கிறேன். எங்கள் தாய்நாடு எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு. பூர்வீகம் மயிலாடுதுறை இருக்கும் கிராமம் நல்லாடை கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆடி அமாவாசை திருவிழாக்கு திருவாயூரில் வருஷமாக ஆண்டு 15 ஆண்டாக நம்ம நண்பர் திரு சுப்பிரமணியம், இந்திரன், ஏகபரதம், சுப்பிரமணியம், பாலா, சண்முகநாதன் குடும்பத்தினர் எல்லோரும் இங்கே 15 வருஷமாக ஆண்டாக வந்து எங்கள் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி சாப்பாடு போடுறோம். எல்லோருக்கும் ஒரு 15,000 பேர் இங்கே வருஷத்தில் ஒரு வாட்டி இங்கே வந்து சாப்பாடு போடுறோம். ஒருவருக்கும் இங்கே என்னன்னா ஆண்டாக்கா இங்கே வந்து தர்ப்பணம் கொடுப்போம் இந்த திருவாயூரில். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப பிடிச்சமான இடம். மீந்து தாய்நாடு மறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வருஷமாக இங்கே அன்னதானமாக போட்டுக்கிட்டு இங்கே தருமபுரம் ஆதீனன் கட்டளை சுவாமிகளும் இங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து அன்னதானத்துக்கு நம்ம சிறப்பாக செய்கிறோம். காலையில் ஆரம்பித்து 6:30 மணிலேருந்து இரவு விடிய காலையில் 1:30 மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுகிட்டு இருப்போம். என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்தியமாக இருந்து இங்கே நான் அன்னதானத்தை கொண்டாடுறோம். காலையில் பசியார டிஃபன் போடுறோம். வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, அதுக்கு வடை, ஒரு இட்லி, 2 இட்லி, ஒரு வெண்பொங்கல் கொடுத்துட்றாங்க. மதியம் இலை சாப்பாடு தர்ப்பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இலை சாப்பாடு கொடுப்பறது வழக்கம். ஒரு 3 மேங்கறி, வடை, பாயசம், அப்பளம்பத்தோடு போட்டு இலை சாப்பாடு கொடுக்குறோம். அதே போல் இரவு அவங்களுக்கெல்லாம் அந்த ஊர்வலம் முடிஞ்சோட சாமி அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி இட்லி, கேசரி, டிஃபன், கிச்சடி எல்லாம் கொடுக்குறோம்.
இதுதான் எங்களுக்கு சிறப்பாக. ஆண்டாக்கா இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப நிம்மதி. இந்த நாடு தாய் நாடை நம்ம மறக்கப்படாதுனால சொல்லிட்டு தான் இங்கே கால் எடுத்து வைக்கிறோம் நம்ம வருஷமாக. நான் வருஷத்தில் எப்படி ஒரு 5 வாட்டி திருப்பதி இங்கே வர்றது. ஆடி அமாவாசை திருவிழான்னு, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மார்கழி, இதுக்கெல்லாம் நான் வந்து இங்கே செஞ்சுட்டு போகிறது. 15 வருஷமாக இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் என் இனிய அமாவாசை வாழ்த்துக்கள். ஓகே, வருஷம் ஏன் இந்த காரணம் இங்கே வருதுன்னா, ஆடி அமாவாசைக்கு இங்கே வருஷம் முன்னோர்களை நினச்சி நம்ம இங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம். அதனால் நம்ம மறக்க முடியாது. இங்கே சிங்கப்பூரில் இருந்தாலும் மாதம் அமாவாசைக்கு நான் தர்ப்பணம் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் வந்து நான் ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் நான் இங்கே இருந்தால், நான் இந்தியாவில் இருந்தேன்னா அமாவாசைக்கு நான் இங்கே தர்ப்பணம் கொடுப்பேன் இந்தியாவில். அப்படி இந்தியாவில் இல்லைன்னா சிங்கப்பூரில் மாதம் நான் தர்ப்பணம் கொடுக்கறது தான்.